வணக்கம் மகளே. எனக்கு காதல ரொம்ப பிடிக்கும். காதலிக்கிறவங்களையும் ரொம்ப பிடிக்கும். காதல ஏன் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? காதல்ல வலி கூட சுகமான சுமையா தான் இருக்கும். நம்ம விரும்பின ஒருத்தர் நம்மள விட்டு போயிட்டாங்க. நம்மள விட்டு இறந்துட்டாங்க. அவங்க இந்த பூமியிலே இல்ல அப்படின்னாலும், அவங்கள நினைச்சுட்டே வாழ்றது எவ்வளோ ஒரு சந்தோஷமான, திருப்தியான, நிம்மதியான ஒரு விஷயம் தெரியுமா? ஆனா நம்மளோட கதையில செங்காலையோட நிலைமை வேற. பாப்பாத்த இறந்துட்டாலும் அந்த இறப்ப தாங்கிக்க முடியாம அவரு மனநலமா பாதிக்கப்பட்டு இருக்காரு. ஆனா அவரோட அந்த காதல் எல்லாரும் பாக்குற எல்லாத்துக்கும் ஒரு முட்டாள்தனமா தான் தெரியுது. ஒரு பெண்ணை இவ்ளோ ஆழமாவா காதலிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஆனா அவருக்கு தானே தெரியும் பாப்பாத்தி மட்டும்தான் அவரோட உலகம் அப்படின்னு. அவரோட உலகம் பாப்பாத்தி இல்லாம இருண்டதாலதான் அவருக்கு மனநிலைமை பாதிக்கப்பட்டிருக்கு. சரி, இனி என்ன நடக்க போகுது? செங்காலையோட புத்தி சுவாதீனம் சரியாகுமா? அவரு தெளிந்து ஒரு நல்ல ஒரு தெளிவான மனிதனா மாறுவாரா? பார்க்கலாம். எந்தன் காதலி அத்தியாயம் 18. என்னோட அண்ணி இறந்த போது அண்ணன் கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. ஒருவேளை யாரோ அழுதிருந்தா அண்ணனோட மனநிலைமை இந்த அளவுக்கு மோசமாக இருக்காது என்று வசந்தி சொல்ல, என்ன சொல்றீங்க? இவரு அவரோட மனைவி இருந்த பொழுது அளவில்லையா என்று கண்ணன் கேட்க, ஒரு சொட்டு கண்ணீர் கூட என்னோட அண்ணன் கண்ணில இருந்து வரல தம்பி என்றாள் வசந்தி. நீங்க சரின்னு சொன்னா நான் சொல்றபடி ஒன்னு செஞ்சு பார்ப்போம். அப்படி செஞ்சா உங்க அண்ணனோட மனநிலைமையில மாற்றம் தெரியல என்று கண்ணன் சட்டென்று சொல்ல, நீங்க சொல்றது எனக்கு புரியல என்று வசந்தி கேட்டார். மனைவி இருந்ததை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாம தான் இன்னும் அவரு மனைவி உயிரோட இருக்கிறதாக நினைச்சிட்டு இருக்காரு. செங்கலையோட மனசு தெளிவாக நான் சொல்ற இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணுனா போதும் என்று கண்ணன் கூறவே வசந்தியும் ராதாவும் கண்ணனை ஆழ்ந்து பார்த்தனர்.